கர்த்தர் அந்த வீணையில சொல்றாரு, நான் உன் மெய்ப்பராய் இருக்கிறேன். அதை கேட்ட உடனே தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒன்றும் குறைவு இல்லையே. எங்க இருந்து பாடுறான்? காட்டுல மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, ராஜ பதவி இல்ல, எதிரிகள் விரட்டி கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் அவன் பாடின பாட்டு மூலமா சொல்றாரு, நான் உன் மெய்ப்பராய் இருக்கிறேன். அவனை ராஜ துரோகின்னு சொல்லி கொல்வதற்கு தேடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த காலத்துல, யாருடா எனக்கு ஜெபமுனா, எங்க அந்த சாமுவேல் அப்படின்னு தேடி போல கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. அவன் வீட்டுகிற அந்த வீணையில பேசுகிறாரு. அவன் தூங்குனதுக்கு அப்புறம் கர்த்தர் பாடுறாரு, கர்த்தர் நான் உன் மெய்ப்பராய் இருக்கிறேன். அப்படி தாவீது முழிச்சு பாக்குறான். உடனே அவன் சொல்றான், எனக்கு ஒன்றும் குறைவு இல்லையே. இயேசு வராதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இப்படி கடவுள் சத்தம் கேட்டு அவ்வளவு காரியங்களை எதிர்கொண்டு வருவானா? இன்னைக்கு இயேசு உனக்காக மரித்து உனக்காக சிலுவையிலே நிர்வாணமாய் நின்று இருக்கிறார் என்றால், இன்னைக்கு நீ எவ்வளவு தூரம் உன்னை அவர் பாதுகாப்பதற்கும், உன்னை மேன்மைப்படுத்துவதற்கும், உன்னை உயர்த்துவதற்கும், உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் அதிக ஆவலோடு இருக்கிறார்.